இந்த அவைலபிள் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம வந்து நமக்குரிய இடத்துல, நமக்குரிய ஸ்தானத்திலே, நமக்குரிய நேரத்திலே இருக்கிறது, அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அவர்களை ஆண்டவர் வந்து நோக்கி பார்க்கிறார். நீங்கள் வந்து உங்களுக்கு உரிய அந்த இடத்துல வந்து நீங்கள் இல்லாமல் மிஸ் ஆகும்போது, நீங்கள் தவறும்போது, அங்கே தான் உங்கள் வாழ்க்கையினுடைய இடரலே ஆரம்பமாகுது. அது நிறைய பேருக்கு வந்து தெரியலை. நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்தானம் ஒன்று இருக்கிறது, ஒரு இடம் ஒன்று இருக்கிறது, ஒரு பங்கு என்று ஒன்று இருக்கிறது. அதை கர்த்தரை எழுதி வைத்திருக்கிறார். அதான் தாவீது ஜெபம் பண்ணும்போது கூட ஜெபம் பண்ணுறார்ல, காணாமல் போன ஆடாகிய என்னை தேடுவீராக. அப்போ ஆண்டவர் வந்து நம்ம எல்லாரையுமே வந்து ஒரு ஸ்தானத்தில், ஒரு இடத்துல, ஒரு திருச்சபையில் கர்த்தர் வந்து உங்களை நிலைநாட்டி இருக்கிறார். அப்போ அதை விட்டு நம்ம வந்து போகிறதற்கு முயற்சி சத்ரு நிறைய எடுத்துகிட்டே இருப்பான். யார் தப்புவிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொன்னால், நான் நம்புகிறேன் எந்த வாலிபன் வந்து அவைலபிளாக இருக்கிறானோ அந்த வாலிபனோட தான் ஆண்டவர் பேசுவார். அவனை தான் ஆண்டவர், அவங்கள தான் ஆண்டவர் மாற்றணும்னு நினைப்பார். அவங்க தான் மாறுவாங்க, அவங்க தான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பாங்க. ஸோ ஆண்டவர் பேசும்போது, ஆண்டவர் உறவாடும் போது, ஆண்டவர் ஏதோ ஒன்று சொல்லணும்னு நினைக்கும் போது, நீங்கள் அந்த இடத்துல வந்து அவைலபிளாகவே இல்லை அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் உங்களோட பேசுகிறதுக்கு அது வாய்ப்பே இல்லாமல் போயிடும். என்னுடைய வாலிப நாட்களில் வந்து நான் எத்தனையோ மிஸ்டேக், அப்படின்னா ஒரு பெரிய மிஸ்டேக் அப்படின்னு பண்ணாட்டாலும், சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் எதில் ரொம்ப கவனமாக இருப்போம் அப்படின்னு சொன்னால், அந்த எங்களுக்குரிய ஒரு ஜெபம், எங்களுக்குன்ட்டு ஒரு ப்ரேயர் சர்ச்சில் பாஸ்டர் வச்சுருப்பார். அது வந்து ரொம்ப கடினம் தான். காலையில் ஏர்லி மார்னிங் சீக்கிரமாக எந்திரிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை வந்து சீக்கிரமாக எந்திரிக்கிறது அப்படின்னு சொல்கிறது பிள்ளைகளுக்கு வந்து அவ்வளோ ரொம்ப ஈஸியானது இல்லை, ரொம்ப கடினமானது. ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ப்ரேயருக்கு மட்டும் வந்து மிஸ் ஆனதே கிடையாது. ஒரு நாள் கூட தவறுனதே கிடையாது. நான் வந்து ரட்சிக்கப்பட்டு என் நினைவு தெரிந்ததுலேருந்து திருச்சபைக்கு ஒரு நாள் கூட லீவ் போட்டதில்லை. அது மாதிரி எனக்குன்னு ஒரு செக்ஷன், எங்களுக்குன்னு பாஸ்டர் வந்து தனியாக ஒரு கூட்டத்தை நடத்துவாங்க ஞாயிற்றுக்கிழமை. அது எங்களுடைய கூட்டம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஞாயிற்றுக்கிழமை சண்டே சர்வீஸே ஆரம்பமாகும். ஆனால் வந்து மிஸ்டேக் எல்லாம் பண்ணியிருக்கிறோம், ஆண்டவருக்கு விரோதமாக போய் சொல்லியிருக்கிறோம், என்னென்னமோ நடந்திருக்குது. ஆனால் அந்த நேரத்தில் அங்கே கரெக்டாக அந்த ஸ்தானத்தில் அங்கே இருந்துருவோம். அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், அது ஆண்டவர் வந்து எங்களோட அது பேசுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம போய் உட்காரும்போது ஆண்டவர் கரெக்டாக பேசுவார். உடனே அந்த இடத்துல மனம் திரும்பி, ஆண்டவரே தப்பு தான் நாங்கள் பண்ணது, எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் என்ன ஒப்புரவாகிறதுக்கு, ஜெபம் பண்ணுறதற்கு, ஆண்டவரை நெருங்கிறதற்கு வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது என்ன அப்படின்னா இந்த அவைலபிலிட்டி தான். அப்போது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ரொம்ப அவசியமானது ஒன்று என்ன அப்படின்னா, உங்களுக்கென்று ஒரு வாலிபன் வந்து எப்பொழுதும் ஆண்டவர் உங்களோட பேசுவார், எப்பொழுது நீங்க பரிசுத்தமாய் வாழ முடியும், எப்பொழுது இந்த உலகத்தை நீங்க ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்னா நீங்க அவைலபிளா இருக்கணும். ஆண்டவர் பேசுறதற்கு, ஆண்டவர் சொல்லுவதற்கு, ஆண்டவர் கற்றுக் கொடுக்கறதற்கு நீங்க அவைலபிளா இருந்தாதான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அதான் நான் அடிக்கடி சொல்லுறேன், எபிலிட்டியை விட அவைலபிலிட்டி முக்கியம். ஒரு மனுஷனுடைய தரம் வந்து அல்ல, ஆண்டவர் அதை பார்க்கறது இல்லை. நீங்க எப்படி வேணாலும் இருக்கலாம், உங்களுக்கு படிக்க தெரியலாம், தெரியாம இருக்கலாம், ஞானம் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், அழகு இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், உங்களுக்கு ஒரு நல்ல பின்னணி இருக்கலாம், நல்ல பின்னணி இல்லாம இருக்கலாம், நீங்க புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி கூட இல்லாதவர்களா இருக்கலாம். அந்த எபிலிட்டி, அந்த தகுதி வந்து ஆண்டவர் எப்பவுமே பார்க்கறது இல்லை. கர்த்தர் நம்மளை அழைக்கும் போதே எப்படி அழைக்கிறார் அப்படின்னு சொன்னா, நீ ஒண்ணுமே இல்லாம வா அப்படின்னு தான் ஆண்டவர் கூப்பிடுறாரு. நீ எல்லாத்தையும், உலகம் வந்து நம்மளை கூப்பிடும் போது உன்னுடைய தகுதி என்னன்னு பார்த்து தான் நம்மளை கூப்பிடுது. உனக்கு என்ன பண்ண தெரியும், உனக்கு என்ன செய்ய தெரியும், உனக்கு என்ன சொல்ல தெரியும், உனக்கு அது ஏதாவது ஒன்ன கேட்குது. நம்ம ஒண்ணுமே இல்லை சார் அப்படின்னு சொல்லி போயின்னா, ஒண்ணுமே இல்லாதவனுக்கு இங்க வேலையே இல்லடா. ஒண்ணு பேச தெரியணும், இல்லைன்னா எழுத தெரியணும், படிக்க தெரியணும், இல்லைன்னா இந்த வேலையை செய்ய தெரியணும், இந்த வண்டியை ஓட்ட தெரியணும். இந்த மாதிரி ஏதோ ஒரு எபிலிட்டி, ஒரு தகுதி ஒன்று இருந்தாதான் இந்த உலகம் ஏத்துக்கும். ஆனா ஆண்டவரை பொறுத்தவரை அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, எவன் பேதையோ அவன் என்னிடத்தில் வர கடவன். யார் ஞானம் இல்லையோ வாங்க, இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற கர்த்தர் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் இருக்கிற அவரிடத்தில் கேட்க கடவன். அப்போ ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் உங்க தகுதியோட நீங்க வரணும் அப்படின்னு எல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்க மாட்டாரு. நீங்க வந்தா போதும் தான் எதிர்பார்க்கிறாரு. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம நிறைய பேர் ஏன் பின்னாடி போறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம தகுதியே இல்லாம எப்படி நம்ம போறது,
அதான் நிறைய பேர் வந்து இந்த தண்ணி அடிக்கிறவங்க எல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, சார் வெளியே நின்றுட்டு கூப்பிடுவாங்க, ஃபாதர் கொஞ்சம் வெளியே வாங்க, ஃபாதர் கொஞ்சம் வெளியே வாங்க. ஏன் உள்ள வர வேண்டியதானே அப்படின்னு கேட்டா, இல்ல ஃபாதர் உங்கள்ட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும், நான் கொஞ்சம் மோசமா இருக்கிறேன், வெளியே வாங்க அப்படின்னு. ஸோ என்னையா மோசமா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, இல்ல சார் நான் இன்னைக்கு கொஞ்சம் தண்ணி அடிச்சிருக்கிறேன், அதனால சர்ச்சுக்குள்ள வர முடியாது அப்படின்னு நினைக்கிறேன், என்னை இங்கேயே ரோட்லயே ப்ரேயர் பண்ணி என்னை அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இல்ல நீ தண்ணி அடிச்சா பரவாயில்ல, நீ அமைதியா வந்து உள்ள உட்காரு, பாவிகளுக்கு தான் இந்த இடம், பரிசுத்தவான்களுக்கு மட்டுமல்ல, பாவிய சரி பண்றதுக்காக தான் தேவாலயம் இருக்குது, நீ வாங்க உள்ள வாங்க அப்படின்னு வருந்தி கூப்பிட்டாலும் சிலர் என்ன பண்ண மாட்டாங்கன்னா வர மாட்டாங்க. இப்போ உலகத்தான் அப்படி இருக்கிறது மாதிரி நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட நம்ம நிறைய பேர், நீங்க ஏன் சர்ச்சுக்கு வரல, நீங்க ஏன் ஞாயிற்றுக்கிழமை பேக் அடிக்கிறீங்க, நீங்க ஏன் யூத் மீட்டிங் வரல அப்படின்னு சொன்னா, நான் சரியில்லை, நான் நல்லா இல்ல, நான் கர்த்தருக்கு பிரியமா இல்ல, நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு இருக்கிறேன், தப்பு மேல நான் தப்பு பண்ணிருக்கிறேன், நான் எப்படி உள்ள வர்றேன், நான் வந்தா ஆண்டவர் ஏத்துக்குவாரா, என் ஆராதனை மாலமா தானே இருக்கும், நான் ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணிட்டேனே, கர்த்தர் என்ன மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே, கேட்டு 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 போய் திரும்ப திரும்ப தப்பு பண்றேனே, நான் வரமாட்டேன் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்னா நிறைய நேரத்துல நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறோம். ஆனா ஒன்று நீங்க மிக கவனமா தெரிஞ்சுக்குங்க, ஆண்டவர் வந்து உங்களோட பேசணும்னாலோ உங்களை தூக்கி எடுக்கணும்னாலோ நீங்க பாவத்திலிருந்து ஜெயிக்கணும்னாலோ ரொம்ப அவசியமானது என்னன்னா நீங்க அவைலபிளா இருக்கிறது தான். இன்னைக்கு தப்பே பண்ணிட்டீங்க, ஆனா வீட்டுல போய் பைபிளை திறந்து வச்சு அந்த நேரத்துல நீங்க ஜெபம் பண்ணுங்க, அந்த நேரத்துல வசனத்தை வாசிங்க. உங்களுக்கு என்று ஒரு டைம் இருக்கும்ல, இந்த டைம்ல நான் பைபிள் வாசிப்பேன், இந்த டைம்ல நான் ஜெபம் பண்ணுவேன், அந்த நேரத்தை நீங்க யாருக்காகவும் நீங்க வந்து மாத்தாதீங்க, நீங்க தவறு செய்தால் கூட அதை மாத்தாதீங்க, அப்பதான் ஆண்டவர் வந்து உங்களை தூக்கி எடுக்க முடியும். அப்போ ஒரு வாலிபனுடைய வாழ்க்கையிலே, ஒரு வாலிப தங்கச்சியினுடைய வாழ்க்கையிலே நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, உங்களுடைய அவைலபிள வந்து கர்த்தர் வந்து ரொம்ப எதிர்பார்க்கிறாரு. நான் வந்து இன்றைக்கு ஊழியக்காரனாய் நிற்பதற்கு, இத்தனை ஜனங்களுக்கு ஆண்டவர் பயன்படுத்துறதற்கு நான் என்ன நம்புவேன் அப்படின்னா, ஒரு மிக முக்கியமான காரணம் என்ன நான் நம்புறேன் அப்படின்னு சொன்னா அதுதாங்க காரணம். நான் வந்து மிஸ்டேக் தான், ஆனா ஆண்டவர் வந்து என்னை கூப்பிட்டா கேட்கிற தூரத்துல தான் நான் உட்கார்ந்துருக்கிறேன், என்னோட பேசுற தூரத்துல தான் நான் உட்கார்ந்துருக்கிறேன், என்னோட அவர் ஊழியக்காரங்க மூலமாய் பேசுகிற தூரத்துல தான் நான் இருந்தேன். ஆனா இன்றைக்கு இருக்கிற வாலிப சமுதாயத்துல இருக்கிற ஒரு மிகப்பெரிய டேஞ்சரான ஒரு அனுபவம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் பேசுகிற இடத்திலேயே நீங்க இல்ல, ஆண்டவர் உறவாடுகிற இடத்துல நீங்க இல்ல, சத்தியம் பேசுகிற இடத்துல நீங்க இல்ல, அதை நீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க, அதை நீங்க ஸ்கிப் பண்ணிட்டீங்க. வெறுத்தல்ல, கோபமா இல்ல, அவங்க மேல ஊழியக்காரங்க மேல இருக்கிற எரிச்சலினாலே அல்ல, உங்களையே நீங்க நினைச்சு என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா நம்ம போவாண்டான்னு நினைக்கிறீங்க. அதனால இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்மானத்தை நீங்க எடுக்கணும். எப்போ நீங்க எந்த நேரத்திலையும் நீங்க இருக்க வேண்டிய ஸ்தானத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்கணும். ஆண்டவரே, நீங்க முன்னாடி இருந்தீங்களா, 5 வருஷத்துக்கு முன்னாடி சர்ச்சில் முன்னாடி ரோல தான் நீங்க இருந்தீங்களா, நான் சொல்றேன் அந்த ரோ தான் உங்களுடைய அந்த இடம் தான். நான் ஏன் உங்களுடைய இந்த சாட்சியோட சேர்த்து உங்களுக்கு ஏன் சொல்றேன்னா, நீங்க புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். அதுதான் ஆண்டவர் ஒரு மனுஷனை நம்புறதற்கு காரணம். நாங்க வந்து எங்களுடைய திருச்சபையிலே ஒரு 5 வாலிபர்களுக்கு சர்ச்சில் ஒரு 3வது லைன் ஒரு லைன் இருக்குது, அவ்வளவுதான். நான் பைபிள் காலேஜுக்கு எங்க சர்ச்சில் இருந்து வருகிற வரைக்கும் அந்த லைனை விட்டு ஒரு நாள் கூட நான் பின்னாடி போனதே இல்லைங்க, ஒரு நாள் கூட. நான் வந்து சின்ன வயசுல இருந்து சர்ச்சுக்கு போனேன், ஒரு 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து நான் போனேன். 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து அப்படி 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும்போது ஃப்ரண்ட் லைன் ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைங்க இருக்கிற அந்த நேர், அதுக்கப்புறம் ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த 8th ஸ்டாண்டர்ட் வரும்போது கரெக்டா ஒரு லைன் இருக்குது, அந்த 3வது லைன். அந்த 3வது லைன் தான் எங்க லைனு, அவ்வளவுதான். அந்த லைன்ல எங்களை பாஸ்டர் பார்க்கலாம், அதுல மட்டும்தான் நாங்க இருப்போம், நாங்க அடுத்து மாறவே மாட்டோம். பைபிள் காலேஜுக்கு வந்ததுக்கு பிறகுதான் அந்த இடம் காலியா இருந்துச்சே தவிர, அதுக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளவு ஒருவேளை லேட்டா எங்கேயாவது வெளியே போயிட்டு பாஸ்டர் அனுப்பி வந்தா கூட அங்கதான் வந்து உட்காருவோம். ஆனா இன்றைக்கு இந்த யூத் மீட்டிங்ல இருக்கிற நீங்க எங்க இருந்தீங்க, இப்ப எங்க இருக்கிறீங்க? உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்க உங்களை அறியாமலே என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா, நீங்க பின்னாடி போயிடுறீங்க, நீங்க பேக்ல போயிட்டீங்க. நீங்க ஒரு நாள் முன்னாடி 3வது லைன்ல தான் இருந்தீங்க, ஒரு நாள் 2வது லைன்ல தான் இருந்தீங்க. அந்த 2வது லைன்ல உட்கார்ந்து நீங்க ஜெபம் பண்றதுக்கும் 10வது லைன்ல உட்கார்ந்து ஜெபம் பண்றதுக்கும் டிஃபரெண்ட் ஒண்ணு இல்ல, நிறைய இருக்கு. ஏன் நீங்க இடத்தை மாத்துனீங்க அப்படின்னு சொன்னா, ஃபேன் காத்து இல்லாதனால இல்ல, வசதிகள் இல்லாதனால இல்ல, நீ உங்க வாழ்க்கை பின்னாடி போச்சு, நீங்க பின்னாடி போயிட்டீங்க. நீங்க இப்ப என்ன பண்றீங்கன்னா, முன்னாடி உட்கார்ந்தா சத்தம் போட்டு ஆராதிச்சீங்க, முன்னாடி உட்கார்ந்தா கை தட்டி பாட்டு பாடுறீங்க, முன்னாடி உட்கார்ந்தா வசனத்தை தேடி வாசிங்க. ஆனா இப்ப என்ன பண்ண முடியறது இல்லைன்னா, உங்களால ஊழியக்காரனை ஃபேஸ் பண்ண முடியல, வசனம் வாசிக்க முடியல, கை தட்ட முடியல, பாட்டு பாட முடியல. அதனால இப்ப நிறைய பேர் எதுக்கு உட்காந்துருக்காங்கன்னா, அம்மா திட்டுவாங்க, அப்பா திட்டுவாங்க, அதுக்காக தான் அந்த லைன்ல உட்காந்துருக்காங்களே தவிர மனசளவுல உட்காரல. அப்போ ஒன்று நீங்க ரொம்ப கவனமா நீங்க கவனிச்சுக்குங்க, உங்களுக்குரிய அந்த இடத்துல நீங்க இருந்தா கர்த்தர் உங்களோட பேசுவார்.
அதான் தாவீது சொல்லும்போது சொல்கிறான், நான் இங்கே வந்ததற்கு முகாந்தரம் இல்லையோ, நான் இங்க வந்ததற்கு காரணம் இல்லையோ. அந்த அந்த இடத்தை கர்த்தர் செய்யக்கூடியதை யாரை கொண்டாகிலும் செய்வார், யாரை கொண்டாகிலும் செய்வார். இப்ப கோலியாத்தை ஜெயிக்கணும்ன்றது ஆண்டவருடைய பிளான், ஆண்டவருடைய திட்டம். ஒரு அந்த தாவீது அந்த இடத்துல அவைலபிளா இல்ல அப்படின்னு சொன்னா இன்னொரு தாவீதை ஆண்டவரால எழுப்ப முடியுமா? முடியாதா? அந்த கூட்டத்திலே இருக்கிற ஒரு மனுஷனை அபிஷேகம் பண்ணி கோலியாத்தை வீழ்த்துறது ஆண்டவருக்கு லேசான காரியம். ஆனா மிஸ் ஆகிறது யார் தான் மிஸ் ஆயிருப்பான்னா, அவ்வளவு பெரிய கோலியாத்தை ஜெயிச்சேன்ற அந்த ஆசீர்வாதத்தை தாவீது தான் பெற்றுக்கொள்ளாம பேக் அடிப்பாரே தவிர ஆண்டவருடைய சித்தம் விருப்பம் ஊழியம் நிறைவேறாம போகவே போகாது. நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க அவைலபிளா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஊழியத்தை நீங்க செய்ய முடியும். கர்த்தர் உங்க கையில கொடுப்பாரு, கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுவாரு, கர்த்தர் உங்களை உருவாக்குறதுக்கு முயற்சி எடுப்பாரு. ஆனா நீங்க அந்த இடத்துல இல்ல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பதிலாக அந்த இடத்துல யார் இருக்கிறாங்களோ அவங்கள கர்த்தர் உருவாக்குவார், அவங்கள கர்த்தர் மோட்டிவேட் பண்ணுவார், அவங்கள கர்த்தர் பயன்படுத்துவார், அவங்க கர்த்தருக்கு பெரிய காரியத்தை செய்வாங்க. சோ மிஸ் ஆகிறது, கர்த்தருடைய வார்த்தை பேசப்படுறது பேசப்பட்டு தான் இருக்கும். அவ்வளவுதான், ஆண்டவர் பிக்ஸ் பண்ணிட்டாரு, அந்த வார்த்தை வரும். அதனால ஆண்டவரே இதை ஒரு ஜெப குறிப்பாக நீங்க வைத்துக் கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கையிலே நீங்கள் தடுமாறாமல் இருப்பதற்கு, நீங்க பரிசுத்தமாய் வாழ்வதற்கு மிக அவசியமான ஒன்று என்ன அப்படின்னா, அந்த அவைலபிள் வந்து உங்களுக்கென்று உரிய ஸ்தானத்தை எந்த சூழ்நிலையிலையும் என்ன பண்ணிடாதீங்கன்னா விட்டுறவே. வேதம் சொல்லுது 10 கன்னிகைகள் ரெடி ஆனாங்க, 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். இப்போ புத்தி இல்லாதவர்களுக்கு என்ன முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா என்ன முடிஞ்சிருச்சு. இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க என்ன வாங்குறதுக்கு தான் போறாங்க, அவங்க சும்மா எல்லாம் போல என்ன வாங்குறதற்காக போறாங்க. அவங்க இல்லாத நேரத்துல இப்ப யார் வந்திருக்கிறா அப்படின்னு சொன்னா மனுஷகுமாரன் வந்துட்டாரு. அவங்க இல்ல, இத்தனை நாட்களும் 1 மாசம் காத்திருந்தாங்களோ 2 மாசம் காத்திருந்தாங்களோ 10 மாசம் காத்திருந்தாங்களோ நமக்கு தெரியாது. பட் ஆண்டவர் வருகிற நேரத்துல அவங்க அவைலபிளா இல்லாததுனால அத்தனை நாள் காத்திருந்தது அவங்களுக்கு வீணா போயிருச்சா? சொல்லுங்க, வீணா போயிருச்சு. அவங்களால உள்ளுக்குள்ள பிரவேசிக்கவே முடியல. சோ நான் நம்புறேன், ரொம்ப கவனமா இருங்க. இதேதான் உங்க வாழ்க்கையில நீங்க வந்து அவைலபிளா இல்ல அப்படின்னு சொன்னா அன்னைக்கு தான் ஆண்டவர் உங்களை அபிஷேகணும்னு நினைப்பாரு. அன்னைக்கு தான் ஊழியத்திற்கான முத்திரையை ஆண்டவர் உங்க மேல போடணும்னு நினைப்பாரு. அன்னைக்கு தான் ஆண்டவர் உங்களை வேறு பிரிக்கிறதுக்காக நினைச்சிட்டு இருப்பாரு. சோ நீங்க அன்னைக்கு இல்ல அப்படின்னு சொன்னா நான் நம்புறேன் யாரோ ஒருத்தர் அந்த இடத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போயிருவாங்க. நீங்களும் நானும் பரிதபிக்கப்பட்ட நிலைமையில இருந்துருவோம். அதனால மிக அவசியமான ஒன்று என்னன்னா, நீங்க உங்களுக்குரிய ஸ்தானத்துல நீங்க எப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்கணும். லீவே போடக்கூடாது, பின்னாடி போகவே கூடாது. அந்த நேரத்துல அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணினாலும் பரவாயில்ல, என்ன உங்க வாழ்க்கையில என்னென்னமோ நீங்க செஞ்சீங்க, சரி, ஓகே. பட் நீ வந்து ஒன்னையே நீ என்ன பண்ணிடாதுன்னா பின்னாடி கொண்டு போயிடாத. உங்களையே நீங்க வந்து நீங்களே ஒன்ன மனசுக்குள்ள போட்டு கர்த்தர் என்ன மன்னிக்க மாட்டாரோ, கர்த்தர் என்ன விடுதலையாக்க மாட்டாரோ, ஆண்டவர் என்ன தண்டிச்சிருவாரோ, நான் சரியில்லை அப்படின்னு சொல்லி நீங்களாகவே உங்களை என்ன பண்ணிடாதீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணி உங்களை நீங்க ஒதுக்கிட்டீங்கன்னா நான் சொல்றேன் ஆண்டவர் உங்களை தூக்கி எடுக்கிறதற்கு வாய்ப்பே இல்லாம போயிடும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இன்னைக்கு பின்மாற்றத்தில் நீங்க போயிருக்கலாம், நீங்க ரொம்ப ஆண்டவருக்கு விரோதமா இருக்கலாம். பாஸ்டர் உண்மையிலே நான் வந்து நல்லா இல்லை, நான் சரியானவளா இல்லை, என் வாழ்க்கையை ஒரு வாழ்க்கையை தான் நீங்க பாக்குறீங்க, என் முகத்தை தான் நீங்க பாக்குறீங்க, ஆனா என் இருதயம் வித்தியாசமாக்கப்பட்டிருக்கிறது. சொல்ல முடியாத அளவுக்கு நான் நிறைய சிக்கல்ல இருக்கிறேன், யார்கிட்டயுமே ஷேர் பண்ணவே முடியாது. எங்க அப்பா நம்புறாரு, எங்க அம்மா நம்புறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் நம்புறாங்க, ஆனா நான் அப்படி இல்லை, நான் ரொம்ப மோசம், எனக்கு மட்டும்தான் தெரியும், என்னை விட்டா ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும், நான் அவ்வளவு மோசமானவர் இருக்கிறேன். நான் சொல்றேன் நீங்க திரும்ப வரணும், திரும்ப எழும்பணும், திரும்ப சாட்சியா நிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா உங்க ஸ்தானத்திற்கு நீங்க எப்ப வர்றீங்களோ அப்பதான் ஆண்டவர் உங்களை தூக்கி எடுக்க முடியும்ன்றதை நீங்க மறந்துடாதீங்க. இளைய குமாரன் மிஸ்டேக் பண்ணிட்டான், தன்னுடைய தகப்பனாரை விட்டு தன்னுடைய தகப்பனாருடைய சொத்தெல்லாம் வாங்கி கொண்டு போய் எல்லாத்தையுமே அழிச்சிட்டான், ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து எல்லாத்தையுமே அவன் வந்து நாசம் பண்ணிட்டான். ஆனா அவனுக்கு எப்ப விடிவு காலம், எப்ப அவனுக்கு இழந்து போனது எல்லாத்தையும் அவன் எப்ப பெற்றுக்கொண்டான், இழந்து போன கிருபை அபிஷேகம் எல்லாத்தையும் எப்ப பெற்றுக்கொண்டான் அப்படின்னு சொன்னா அவன் திரும்ப பன்றிக்கு கிடைக்கக்கூடிய தவிடு கூட இல்லாம இருக்கும்போது அவனுடைய யோசனை எங்க போகுது அப்படின்னா, நான் இந்த இடத்திலிருந்து திரும்ப என்னுடைய இடத்துக்கு நான் போகிற வரைக்கும் இந்த இடத்துல இருந்து நான் காப்பாற்றப்பட முடியாது.
நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல்ல? ஆண்டவர் உங்களை தூக்கி எடுக்கணும்னா, ஆண்டவர் மறுபடியும் உங்களை நிறுத்தணும் அப்படின்னு சொன்னா, நீங்க உங்க வாழ்க்கையில ஆண்டவரோட நெருங்கின, ஆண்டவரோட வாழ்ந்த, ஆண்டவரோட உறவாடின அந்த ஃப்ரெண்ட் லைனுக்கு, அந்த சர்ச்சில் முதல் லைன்ல அந்த கைத்தட்டி பாட்டு பாடின அந்த சூழ்நிலையில அகைன் ரிட்டன். நீங்க யாரையும் பார்க்காதீங்க, உங்களை என்ன நினைச்சாலும் அதை குறித்து கவலைப்படாதீங்க. நீங்க அவன் யோக்கியனா, இவன் யோக்கியனா, இவன் இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்றவன் அப்படின்னு யார் உங்களை நினைச்சா கூட அதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க வந்துருங்க. நீங்க அந்த ஸ்தானத்துல வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, நான் நம்புறேன் ஆண்டவருடைய தொடுதல் உங்களுக்குள்ள வந்துட்டே இருக்கும். இப்ப நீங்களே நினைச்சு பாருங்க, ஒவ்வொரு தப்பு பண்ணும் போதும் நீங்க ஒவ்வொரு அடி பின்னாடி போறது உங்களுக்கு தெரியுதா? நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப தூரத்துல இருக்கிறீங்க அப்படின்றத எதுல கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? ஈஸியா கண்டுபிடிச்சிடலாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க ரொம்ப ஆண்டவரோட நெருக்கமான உறவு உங்களுக்கு இல்ல அப்படின்றத எங்க கண்டுபிடிச்சலாம்ல? நீங்க உட்கார்கிற இடத்தை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க உட்கார்ற இடத்தை வச்சே கண்டுபிடிச்சிருவோம். ஓகே, இவன் பின்னாடி போயிட்டு இருக்கிறான். பாருங்க, உங்களை அறியாமலேயே உங்க இருதயமும் உங்களுடைய சிந்தனையும் பாத்தீங்கன்னா உங்க காலு பின்னாடியே போயிரும். பாருங்க, முன்னாடி உங்களை வர விடாது. நீங்க முன்னாடி வர மாட்டீங்க. நீங்க சீட்டை தேடும் போது கூட எப்படிதான் தேடுவீங்கன்னா, பின்னாடி ஏதாவது சீட்டு இருக்கான்னு தான் பாப்பீங்க, ஒதுக்கமா ஏதாவது சீட்டு இருக்கான்னு தான் பாப்பீங்க, ஓரமா ஏதாவது ஒளிஞ்சுக்கலாம் தான் பாப்பீங்க, யாருக்கும் தெரியாம இடத்துல உட்காரலாம் தான் பாப்பீங்க. தெரிஞ்சது மாதிரி இருக்க கூடாது. அதுவும் ஊழியக்காரனுக்கு முன்னாடி நிக்கவே மாட்டீங்க. அதுக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு உங்களுக்கு தயக்கமா இருக்கும், உங்களுக்கு பயமா இருக்கும். ஏன்னா உங்களால ஆராதிக்க முடியாது, பாட்டு பாட முடியாது. அப்ப அதுதான் உங்க வாழ்க்கையினுடைய பின்மாற்றத்தினுடைய அறிகுறி. நல்ல சீட்டு பின்னாடி போறது கூட டேஞ்சர். அதனால ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாங்க, நான் எப்பவும் எப்படி இருக்கணும்னா நான் அவைலபிளா இருக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. நான் நீ கூப்பிடும் போது, அதான் சாமுவேலை குறித்து வேதம் சொல்லுது, சாமுவேல் இன்னும் பிள்ளையாண்டா தேவ சமூகத்திலே வளர்ந்தான். இப்போ ஆண்டவர் கூப்பிடுறாரு, சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிடுறாரு. ஆனா இவனுக்கு வயசு ரொம்ப குறைவா இருக்கிறதுனால ஆண்டவருடைய வார்த்தையை இவனால அந்த ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஏன்னா சின்ன வயசு. இதுக்கு முன்னாடி யாருடைய குரலை கேட்டானா ஏலியனுடைய குரலை மட்டும்தான் கேட்டிருக்கிறான். ஆண்டவருடைய குரலை கேட்டு அவனுக்கு பழக்கம் இல்ல. உடனே அதான் தாத்தாட்ட போய் கேட்கிறாரு, நீங்க என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அப்படின்னா ஆண்டவர் சாமுவேலை கூப்பிடும் போது சாமுவேல் எப்படி இருக்கிறார்னா அவைலபிளா தான் இருக்காரு. நம்ம ரெண்டாவது டைம் கூப்பிடுறாரு. ரெண்டாவது டைம் கூப்பிடும் போது சாமுவேல் போய் கேட்கிறாரு, ஐயா கூப்பிட்டீங்களா அப்படின்னு. மூணாவது டைம் அவரே புரிஞ்சுக்கிட்டாராமா, இவரை யார் அழைக்கிறா, கர்த்தர் இவனோட பேச விரும்புறார் அப்படின்னு அவங்க நினைச்சு அந்த ஸ்பாட்லயே கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இப்போ ஆண்டவர் ஒவ்வொன்னா புட்டு 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 வைக்கிறாரு. தன்னுடைய ரகசியத்தை எல்லாத்தையுமே அந்த மனுஷனிடத்துல அப்படியே கொட்டுறாரு ஆண்டவர். இதாண்டா 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 அப்படின்னு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா, இந்த தேவ மனுஷன் எங்க இருக்கான்னா கர்த்தர் பேசுகிற தூரத்தில் இருக்கிறான். அதனால இந்த மீட்டிங்ல இருக்கிற, இந்த சத்தத்தை கேட்கிற, இந்த யூத் மீட்டிங் வந்திருக்கிற கேட்கிற எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுங்க. எக்காரணம் கொண்டும், எந்த காரணம் கொண்டும் நீ இருக்கிற ஸ்தானத்தை விட்டு பின்னாடி மட்டும் போயிடாத. பின்னாடி மட்டும் போயிடாத. இருக்கிற ஸ்தானத்தை விட்டு உடல் அளவாகவும் பின்னாடி போயிடாத, மனசளவாகவும் பின்னாடி போயிடாத. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்ல? நீ அப்படி ஒருவேளை பின்னாடி இருக்கிறவங்க அத்தனை பேரும் வர்ற வாரம் ஞாயிற்றுக்கிழமை சண்டே திருச்சபை நடக்கும் போது நீ அகைன் முன்னாடி வரணும். பைபிளை தூக்கிட்டு உன் இடம் எங்க, நீ இருந்த இடம் எங்க, நீ சத்தியத்தை கேட்ட இடம் எங்க, நீ ஆராதிச்ச இடம் எங்க, அந்த இடத்திற்கு நீ முன்னாடி நீ உட்காரணும். அந்த இடத்தை நீ பரிசுத்தமாய் நீங்கள் வாழ்றதற்காக எடுக்கிற முதல் முயற்சியே என்ன முயற்சினா, இதுதான் உங்களுடைய முதல் முயற்சி. ஃபர்ஸ்ட் முயற்சி ஆண்டவருடைய விஷயத்துல எதுல எதுல நீங்க பின்னாடி இருக்கிறீங்களோ அதுல முதல்ல உடல் ரீதியா முன்னாடி வாங்கன்ற. அதுதான் நீங்க எடுத்து வைக்கிற பரிசுத்தமாய் வாழ்வதற்காக எடுத்து வைக்கிற முதல் படியா தான். சர்ச்சில் கூட்டிட்டு இருந்தீங்களா, அகைன் விளக்குமாற கையில எடுங்க. நீங்க சர்ச்சில் தொடக்கிறீங்களா, அகைன் அந்த துணியை கையில எடுங்க. நீ அப்படியே தான் இருக்கிற, நீ தப்பு பண்ணதான், நீ மிஸ்டேக் பண்ற ஆள் தான். ஓகே, வாழ்க்கை மாறல, தடுமாற்றம் இருக்குது. ஆனா நான் சொல்றேன், இதை மட்டும் நீ செய்து கொண்டே வா. என் தேவனாகிய கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறவர் அழகாய் ஆச்சரியமா ரொம்ப அழகா அந்த இடத்துல இருந்து தூக்கி எடுத்துருவார். வீட்டுல ஜெபம் பண்ணும் போது, குடும்ப ஜெபம் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் பைபிளை தூக்கிட்டு போற ஆளு நீ தான் போய் உட்காருவியா? ஆனா இப்ப நீ அப்படி உட்காருது இல்லையா? நான் தனியா ஜெபம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல, உனக்குரிய ஸ்தானத்துல அகைன் ரிட்டன் நீங்க வாங்க. இத மாதிரி ஒவ்வொன்னுலையும் எந்தெந்த காரியத்துல எல்லாம், ஒருவேளை யாருக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு டிராமரின் வாசிக்கிறதுக்கு, ஒரு மியூசிக் வாசிக்கிறதுக்கு, இதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா
அகைன் அகைன் அந்த இடத்துக்கு நீங்க வராம நீங்க பரிசுத்தமாய் வாழ முடியாது. முதல்ல நீங்க எப்படின்னா சரீர அளவுல நீங்க என்ன பண்ணணும்னா முன்னாடி வரணும். அதுக்கப்புறம் மனசளவுல முன்னாடி வரணும். வரும்போது என் ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா, சரி என் பிள்ளைய கர்த்தர் நோக்கி பார்ப்பார். ஆமென். கர்த்தர் அப்படி கண்ணோக்கி பார்ப்பார். அதான் சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள். அதான் ஆண்டவர் அழைக்கிறார், என்கிட்ட வாப்பா. நீயே எத்தனை நாள் முயற்சி எடுத்துட்டு இருப்ப? நீயே எத்தனை நாள் தாக்கு பிடிப்ப? நீயே எத்தனை நாள் ஓடுவ? நீயே எத்தனை நாள் ஜெயிக்கலான்னு முயற்சி எடுப்ப? என்னிடத்தில் வா. ஆண்டவரிடத்துல வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா எப்படியாவது கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்கிறதற்கு ஒரு உதவியை அனுப்புறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். வேதம் சொல்லுது, என்னிடத்தில் வருகிறவனை நான் திரும்ப என்ன பண்ண மாட்டேன், நாம திரும்ப புறக்கணிக்க மாட்டார் ஆண்டவர், திரும்ப தள்ள மாட்டார். நீங்க வராதபடி சத்துரு வந்து உங்களுக்குள்ள குற்ற மனசாட்சியை கொடுத்து உங்களை தடுத்து நிறுத்தி இருக்கிறார். நான் வந்து கீபோர்டு வாசிக்கிறவங்களோ சர்ச்சில் ட்ரம்ஸ் வாசிக்கிறீங்களோ, ஒருவேளை நீங்க வந்து அந்த கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த ஸ்தானத்தை விட்டுட்டு ஓடி இருக்கலாம், நீங்க அந்த இடத்துல இல்லாம இருக்கலாம். ஏன் அப்படின்னா, நான் இவ்வளவு பரிசுத்த குறைச்சலா நான் போய் என்னத்துக்கு போய் நான் உட்கார்ந்து எனக்கு ஆண்டவர் தண்டிப்பாரு, அப்படிப்பட்ட எண்ணங்கள் கூட உங்களுக்கு இருக்கலாம். நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்ன, நீ மிஸ்டேக் பண்ணிட்ட. பட் ஆண்டவர் கொடுத்த ஸ்தானத்தை நீ இழக்காத. இந்த ஸ்தானத்துல வா, கேள ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே எனக்கு இன்னும் அடுத்த ஸ்டெப் நான் போகணும்னா நான் பரிசுத்தம் ஆகணும், என்ன பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னு நீ ஜெபம் பண்ணு. ஆனா ஸ்தானத்தை விட்டுட்டு நீ பின்னாடி போயிட்ட. ஒரு ஸ்தானம் உங்க கையில கொடுக்கப்படுறது அப்படின்றது வந்து நீங்க வந்து சும்மா விளையாட்டா நினைக்காதீங்க. நீங்க என்னமோ இன்னைக்கு வந்து உட்கார்ந்துருக்கேன்னு நினைக்காதீங்க. இந்த திருச்சபையில இந்த கூடாரத்துக்குள்ள இல்லைன்னா இந்த சத்தியத்தை கேட்கறதுக்கு நீங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்கே ஆண்டவருடைய ஒரு பெரிய முன்குறிப்பு இல்லாம நீங்க இங்க வந்து உட்கார்ந்துருக்க முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு உலகத்துல இருக்கிற அத்தனை நிறைய வாலிபர்கள், லட்சக்கணக்கான வாலிபர்கள் சினிமா தியேட்டருக்கும் இன்னும் என்னென்னமோ காரியத்திற்கு அடிமையா இருக்கும் போது ஒரு பைபிளை தூக்கிட்டு ஒரு திருச்சபைக்குள்ள வந்து நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அது சாதாரணம் இல்ல. அது சாதாரணம் இல்ல. உங்களுக்காக யாரோ ஒருத்தர் விலைக்கரையம் பண்ணிருக்காங்க, உங்களுக்காக யாரோ ஒருத்தர் அழுதுருக்காங்க. உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற பிரியம் தான் உங்களை அங்க உட்கார வச்சிருக்குது. சோ அந்த ஸ்தானம் நிறைய பேருக்கு கிடைக்கல, உங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு. அதனால அந்த பேசிக் கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த ஸ்தானத்தை நீங்க இழக்காம இருந்தீங்கன்னா, அதான் நீங்க நடப்பட்டுட்டீங்கன்னு வைங்களேன், நடப்பட்ட மரம் கண்டிப்பா வளரும், அந்த மரம் கனி கொடுக்கும், அந்த மரம் பெரிய மரமா தான் வளரும், அந்த மரத்தின் கீழே நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, அதை அசால்ட்டா போட்டுட்டு அப்படியே புடுங்கி தள்ளிட்டு நிறைய பேர் அவங்கவுங்க பாட்டுக்கு போறாங்க. அதனால நீங்க யாராவது வந்து பொறுப்புகளிலே வேலைகளிலே சர்ச்சில் இந்த மாதிரி வேலை இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தவங்க, அந்த மாதிரி மியூசிக் எல்லாம் வாசிட்டு இருந்தவங்க, எங்கே வேற சர்ச்சில் கூட வாசிக்கலாம். எந்தெந்த ஸ்தானம் உங்களை விட்டு போயிச்சோ அந்த ஸ்தானத்தை யாருக்காகவும் எதுக்காகவும் ஒரு நாளும் நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அந்த இடத்தை விடக்கூடாது. விட்டுட்டீங்கன்னா அந்த இடத்தை ஃபில் பண்றதுக்கு இன்னொருத்தர் இருக்காங்களா? கண்டிப்பா இருக்காங்க. இப்ப கூட உங்களுக்கு திரும்பி வந்து அந்த இடத்துக்கு போகணும்னு நினைச்சா அவ்வளவு கஷ்டமா இருக்கும். பட் என்னமோ எப்படியோ நீங்க அதற்கான ஒரு முயற்சி எடுக்கும்போது ஆண்டவரே அந்த இடத்துல உங்களை கொண்டு போவார்னு நான் நம்புறேன். ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஜெபிக்க போறோம்னா, ஆண்டவரே என்னுடைய ஸ்தானத்துல என்னுடைய இடத்துல நான் வந்து உட்கார்றதற்கு எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. அதான் ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய லைவ் கான்செப்ட் ஒன்று நடந்துட்டு இருந்துச்சு. அதுல ஆயிரக்கணக்கான இசை ஞானிகள் வந்து தங்களுடைய இசைகளை எல்லாம் வாசித்து கொண்டிருந்தாங்க. பெரிய ஒரு லைவ் கான்செப்ட் அது. ஆயிரக்கணக்கான பேர் வந்து அந்த இசையை வாசித்து பயங்கரமா எஃபெக்டிவா ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கை தட்டுறாங்க. ஒவ்வொருத்தருடைய மியூசிக்கும் கேட்குது. இப்ப 1000 பேர் மியூசிக் வாசிக்கிறாங்கன்னா எல்லாருக்குமே தனித்தனி நேரம் கொடுக்க முடியாது. அந்த கான்செப்டே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் தான். அந்த 2 மணி நேரத்துல முன்னாடி இருக்கிறவர் தான் அதிகமான இது பண்ண முடியுமே தவிர மற்றவங்க எல்லாம் அந்த சைடு ஆக்டர்ஸ்ன்றாங்களே, இந்த சைடை வந்து அதை பேக் பண்றதுக்காகவே சிலர் வச்சிருப்பாங்க. அப்போ அந்த அந்த மீட்டிங் நடந்து கொண்டிருக்கும் போது அந்த மீட்டிங்கை வந்து முன்னாடி இருந்த நடத்துறவர் வந்து திரும்பி பார்த்து வந்து ஒரு வார்த்தை கேட்டாராமா, பிக்கோலாய் அப்படின்ற அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கிற அந்த நபரை பார்த்து அவன் எங்க அப்படின்னு கேட்டாராமா. ஆயிரக்கணக்கான பேர் இசைக்கருவி வாசிட்டு இருக்கும் போது அந்த ஒரு மனுஷன் மட்டும் என்ன நினைச்சானாமா, இத்தனை 1000 பேர் மியூசிக் வாசிக்கிறதுல நான் ஒரே ஒருத்தன் போகலன்றதுக்காக என்னுடைய எஜமானன் என்ன கண்டுபிடிக்கவா போறாரு, அவருக்கு தெரியவா போகுது அப்படின்னு நினைச்சு அன்னைக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லாம வந்து அவன் லீவ் போட்டான்.
அதை பெரிய விஷயமாவே எடுக்கல. என்ன மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. 1000 பேர்ல நம்ம ஒண்ணு குறைஞ்சு போனா யாரும் நம்மளை கண்டுபிடிக்க போறதில்லை நினைச்சா நம்ம. ஆனா இந்த நபர் வந்து திரும்பி பார்த்து அவன் வரலையா அப்படின்னு கேட்டுட்டு அந்த கான்செப்ட் முடிஞ்சதுக்கு பிறகு தனியா கூப்பிட்டு, ஏன்பா நீ வரல? இல்ல இந்த மாதிரி நினைச்சங்கய்யா, 1000 பேர் இருக்கிற போது நீங்க என்ன? உடனே அவர் சொன்னாராமா, 1000 பேர் வாசிச்சாலும் என்னுடைய காது வந்து உன்னுடைய இசைக்கு அடிமை. நீ வாசிக்கிற அந்த டோனு, நீ வாசிக்கிற அந்த 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 டைமிங், நீ கொடுக்குற அந்த எஃபெக்ட் வந்து வேற யாருமே கொடுத்ததில்ல. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இன்னைக்கு அந்த லைவ் கான்செர்ட்ல அதை நான் மிஸ் பண்ணேன் அப்படின்னாரு. நான் சொல்றேன், சர்ச்சில் 1000கணக்கான பேர் ஆண்டவரை ஆராதிச்சாலும் உங்களுடைய வார்த்தைக்குன்னு ஒரு தனி யூனிக் இருக்குது. நீங்க ஆண்டவரை தனியா கனம் பண்ணுவீங்க. 1000 பேர் அல்லேலூயா சொல்லலாம், ஆனா உங்க அல்லேலூயாவை ஆண்டவர் ரசிப்பார். நீங்க அந்த இடத்துல இல்ல அப்படின்னு சொன்னா என் ஆண்டவர் அந்த இடத்துல தேடுவார் உங்களை. அதனால என்னை யாருமே கண்டுக்கல, எனக்கு யாருமே இல்ல அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இங்க இந்த ஜெபத்துல இருக்கிற நீங்க அப்படி ஒரு நாள் ஆண்டவரை அட்ராக்ட் பண்ணவங்க, அப்படி ஒரு நாள் ஆண்டவரை தேடினவங்க, அப்படி ஒரு நாள் அல்லேலூயா சொன்னவங்க. சோ அந்த மிஸ் பண்ற இடத்துல நீங்க இருந்துடக்கூடாது. அதனால தகப்பனே, நான் அந்த ஸ்தானத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறேன். நான் அங்க வர்றேன். அந்த இடத்துல தான் சிலர் வந்து ஏன் பின்னாடி போறாங்கன்னா, பின்னாடி இருந்தா மொபைல் நோண்டலாம், முன்னாடி இருந்தா அதை செய்ய முடியாது. முன்னாடி இருந்தா SMS அனுப்பலாம், பின்னாடி இருந்தா SMS அனுப்பலாம், முன்னாடி இருந்தா SMS அனுப்ப முடியாது. பின்னாடி இருந்தா ஆலயம் முடியறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு அப்படியே வெளியே போகலாம், முன்னாடி உட்கார்ந்தா அந்த மாதிரி வந்து வெளியே போக முடியாது. இப்படி 1000கணக்கான காரணத்தை வச்சு இன்னைக்கு நிறைய பேர் பின்னாடியே போயிட்டாங்க. இல்ல 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 பிரதர், இல்ல மகனே, இல்ல மகளே, நீ பரிசுத்தமா வாழணும்னு நினைச்ச அப்படின்னு சொன்னா உன் ஸ்தானத்துல மட்டும் நீ உறுதியாயிரு. ஆண்டவர் கண்டிப்பா உன்னை பரிசுத்தமாக்கிட்டே இருப்பாரு. பிசாசனுடைய ஒரு மிகப்பெரிய தந்திரமே என்ன அப்படின்னு சொன்னா, உங்களை ஃபர்ஸ்ட் உங்களை வந்து அழிக்கணும், உங்களுடைய கிருபைகளை இழக்க பண்ணணும் அப்படின்னு பிசாசு நினைச்சிட்டான் அப்படின்னா, அவன் டார்கெட் பண்ற முதல் இடம் என்ன அப்படின்னா, நீ இருக்கிற இடத்துல இருந்து உன்னை நகர்த்துறதுக்கு என்ன முயற்சி எடுக்கணுமோ அதை மட்டும் தாங்க பார்ப்பான். அதுதான் அவனுடைய. நீங்க ஏதேன்ல ஆதாமையும் ஏவாளையும் நீங்க வேதத்துல வாசிக்கும் போது அவனுக்கு எந்த கான்செப்டுமே கிடையாது. ஏன் அங்க இருக்கிற பழத்தை அவன் தின்னு போடுவான்னு பொறாமையா? சொல்லுங்க. ஐயோ, ஏக்கர் கணக்குல ஏதேன் தோட்டத்துல பழம் இருக்குது, இவன் என்ன பழம் தின்னுட்டு இப்படி ஜாலியா உட்காந்துருக்கான் அப்படின்னு நினைச்சானா? இல்லவே இல்ல. அவனுக்கு ஒன்னே ஒண்ணுதான் டார்கெட், அந்த இடத்தை விட்டு அவனை துரத்தணும், அவ்வளவுதான், பினிஷ்ட். அவன் என்ன நினைக்கிறான்னா, இந்த இடத்தை விட்டு மட்டும் அவன் துரத்தப்பட்டுட்டான் அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான், அவன் வாழ்க்கையை திரும்ப தூக்கி எடுக்க முடியாது, ஆண்டவர் அவன் பார்க்க முடியாது, ஆண்டவரோட அவன் பேச முடியாது. எல்லாத்தையுமே நினைச்சிட்டு கரெக்டா அந்த இடத்துக்கு கர்த்தர் அவனை வச்ச அந்த ஸ்தானத்திற்கு டார்கெட் பண்ணி அவனை தூக்கிட்டான் பாருங்க அந்த இடத்துல இருந்து. அதுக்கப்புறம் வேதம் சொல்லுது, அந்த ஏதேன் தோட்டத்திலேயே அவன் இருக்க முடியாம போயிருச்சு இல்ல. அதனால ஆண்டவர் உங்களுக்கு ஆலயத்திலேயோ இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்துலயோ உங்களை உட்கார வச்ச இல்ல நீங்க இருக்கிற அந்த இடம் மிகவும் அவசியமானது. ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, சாகிற வரைக்கும் எனக்கு ஒரு பாக்கியத்தை மட்டும் தாங்க ஆண்டவரே. என்ன பாக்கியத்தை தாங்கன்னா, என்ன நீங்க உட்கார வச்ச இடத்துல நான் சாகிற வரைக்கும் இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நீங்க இருக்கும்போது ஆண்டவர் உங்களோட என்ன பண்ணுவாருன்னா, சரி உங்களை தாண்டி தான் இன்னொருத்தனை கர்த்தர் சந்திக்க போகணும், உங்க இடத்தை தாண்டி தான் இன்னொருத்தரை தொட போகணும். அப்போ ஆண்டவர் அவ்வளவு சீக்கிரமா உங்களை தாண்டி போக மாட்டார். என்னதான் இருந்தாலும் நாய்க்குட்டி மாதிரி என் பின்னாடியே தானே வரான், என்னதான் இருந்தாலும் என் பின்னாடியே தானே என் பிள்ளை இருக்கான், எனக்காக வாழணும்ன்ற ஆசை அவனுக்கு இருக்குல்ல, அதனால தானே அவன் பின்னாடி போகல. சரி, அவனை தூக்கலாம், அவனை நிறுத்தலான்னு ஆண்டவர், யாருக்காக ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசுறாரு அப்படின்னு தெரியல, யார் நீங்க பின்னாடி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. கேர்ஃபுல். போதும் போதும், உன் ஸ்தானம் எங்கே, உன் இடம் எங்கே, நீ தேடு, நீ தேடு, நீ தேடு, திரும்ப திரும்ப தேடு. நீ இருந்த இடம் இப்ப காலியா இருக்கா, நீ திரும்ப அந்த இடத்துக்கு போ. நீ வாசித்துக் கொண்டிருந்த அந்த வேத புத்தகம் இன்றைக்கு திறக்கப்படாமல் இருக்கிறதா, அகைன் அதை திறந்துரு. நீ முழங்கால் படிட்ட இடம் இன்னைக்கு அழுக்கடைஞ்சு கிடக்குதா, அந்த இடத்தை தேடிப்போ, தேடிப்போ. நீ பிடுங்கப்பட்ட, நீ எடுக்கப்பட்ட, நீ புறக்கணிக்கப்பட்ட அந்த ஸ்தானத்துக்கு நீ உன்னுடைய முதல்ல உன் சரீரம் வரட்டும், நீ முதல்ல வந்து உட்காரு. அதுக்கப்புறம் எப்படி உங்களை நடத்தணும்னு நான் நம்புறேன். என் ஆண்டவருக்கு தெரியும். அவர் உங்களை நேர்த்தியா அழகா கண்டிப்பா ஆண்டவர் கொண்டு போவார்ன்றதுல சந்தேகமே இல்லை. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஸோ கையை மட்டும் மேலே உயர்த்தி எல்லாரும் ஜெபிக்கணும், சத்தமா ஜெபிக்கணும்.
கவனிங்க, வாழணுன்ற கர்த்தருக்காக வாழணுன்ற ஆசை இருந்தா நான் உண்மையா வாழணும். நான் ஆராதிக்கிற இயேசு உண்மையுள்ள ஒரு நம்புறேன் பாஸ்டர். எனக்கு தெரியும் என் ஆண்டவர் நினைச்சா எல்லாத்தையும் பண்ணுவார் அப்படின்னு தெரியும். அப்படின்னா ஆண்டவர் மேல ரொம்ப வைராக்கியமா இருக்கிறவங்க கைகளை அப்படி மேல உயர்த்தி, ஆண்டவரே நான் திரும்ப வரணும், ஆண்டவரே என் ஸ்தானத்துக்கு நான் திரும்ப வரணும், என்னுடைய ஸ்தானத்துக்கு நான் திரும்ப வரணும். சொல்லுங்க, ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய ஸ்தானத்துக்கு என்னை திரும்ப கொண்டு வாங்க ஆண்டவரே எனக்கு.